نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு மனித சமுதாயத்துடைய நேர்வழிக்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக இந்த உலகத்தின் பக்கம் அல்லாஹ் அனுப்பினார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு ஹிதாயத்தை கூறிய ஒரு மனிதனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினார். ஒரு மனிதன் துனியால எப்படி வாழணும் என்றத முழுமையான முறையில, ஒரு பக்கம் ஒரு விஷயம் மட்டுமல்ல, முழுமையான வாழ்க்கை எப்படி வாழணும் என்றது, அது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஆட்சி எடுத்தாலும் சரி, குடுக்கல் வாங்கல் என்ன எடுத்தாலும் சரி, ஈமானியாத்தா இருந்தாலும் சரி, இபாதாத்தா இருந்தாலும் சரி, இந்த ஒவ்வொரு விஷயங்கள் அல்லது அன்றாட நாங்க செய்யக்கூடிய எங்களுடைய தேவைகள் இருக்கிறதே அதா இருந்தாலும் சரி, இந்த ஒவ்வொரு விஷயங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை படிச்சு கொடுப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினார். இன்னமா புஇஸ்து முஅல்லிமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு உஸ்தாதாக, ஒரு படிக்கக்கூடிய ஒரு உஸ்தாதாக நான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் நாங்க எப்படி செய்யணும், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறை எப்படி எங்களுக்கு படித்து தருவதோ அதன் பிரகாரம் செய்யக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு வந்த காலம் இருக்குதே, அந்த காலத்துக்கு சொல்லுவாங்க ஜாஹிலியத்துடைய காலம். ஜாஹிலியத்துடைய காலம் என்ன, மடமையின் காலம். ஆனா அந்த காலத்துல மக்களுக்கு வியாபாரம் தெரியாம இல்ல, விவசாயம் தெரியாம இல்ல, துனியாவுடைய அமைப்புல மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு துறைகளை அழகான முறையில தெரிஞ்சவங்களா தான் இருந்தாங்க. ஆனாலும் ஜாஹிலியத் என்று சொல்றதுக்கு காரணம் பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு பாவமான விஷயங்களை நன்மையாக நினைச்சு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. சில பாவமான விஷயங்களை நன்மை என்று நினைச்சு செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதை வச்சுதான் அந்த காலத்துல மக்களுக்கு ஜாஹிலியத் என்று சொல்லப்பட்டுச்சு. காபாவை நிர்வாணமாக எந்த ஆடையும் இல்லாம தவாஃப் பண்றது இபாதத். எந்த ஆடையும் இல்ல, காபாவை தவாஃப் பண்ணுவாங்க. இது ஒரு இபாதத்தாக நினைச்சாங்க, அது கண்ணியமாக நினைச்சாங்க.
யாருக்கிட்ட ஆக பழைய மது இருக்குதோ, மது குடிக்கிறதே எவ்வளவு பெரிய பாவம், ஆனா யாருக்கிட்ட ஆக பழைய மது இருக்குதோ அவர் தான் அந்த ஊர்ல கண்ணியமானவர் என்பதாக கருதினான். ஒரு பாவமான செயலை கண்ணியமா நினைச்சான். யாருக்கு சரி ஒரு பெண் பிள்ளை ஒன்று கிடைச்சா அந்த பெண் குழந்தைய உசுரோட பேசி போதிச்சிடுவாங்க. அதுதான் அந்த காலத்துக்குரிய ஒரு கண்ணியம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதே போல ஒரு பெண்மணி, ஒரு கர்ப்பிணி பெண்மணி நடந்து கொண்டு வாரா, 2 பேர் பேசிக்கொள்வாங்க. அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள ஒரு ஆண் புள்ளதான் இருக்குது, இன்னொருத்தர் சொல்லாரு இல்ல பொம்பளை புள்ளதான் இருக்குது. இது ஒரு பிரச்சனையாக ஆக்கி இந்த 2 பேர் சண்டை பிடிச்சி அந்த பெண்ணுடைய வயிற்று கிழிச்சு பார்ப்பாங்க. ஆனா பெண்ணா குழந்தை. இது ஒரு பாவமாக நினைக்கல, இது ஒரு பாக்கியமாக, இது ஒரு நல்லொரு காரியமாக இது ஒரு நல்லொரு காரியமாக நினைச்சாங்க. எனவே இதை வச்சுதான் சொல்லப்பட்டுச்சு ஜாஹிலியத்துடைய காலம், ஜாஹிலியத்துடைய காலம், மடமையின் காலம். ஒவ்வொரு தவற நன்மையாக நினைச்சு செய்வாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், فَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. அந்த காலத்துல யாருக்கு சரி உங்களுக்கு பெண் பிள்ளை கிடைச்சிருக்குது என்ற அந்த நன்மாராயம் சொல்லப்பட்டுச்சா அவருடைய முகம் கோபத்தின் காரணமாக கருத்து வைத்திடுவான். பொம்பளை பிள்ளையா உசுரோட போய் போதிச்சுடுவான். ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முயற்சி செஞ்சாங்க. அந்த மக்களுக்கு மத்தியில, அந்த ஜாஹிலியாவுடைய மக்களுக்கு மத்தியில, அந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். பெரிய மாற்றம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய குழந்தைய உசுரோட புதைச்சவர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய பெண் குழந்தைய உசுரோட புதைச்சவர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்கள் உள்ளத்துல செஞ்ச முயற்சி எந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சியுடைய காலத்துல அவர் ஒரு நாள் இரவில நடந்து கொண்டிருக்கிறார் இஷாக்கு பின்னால. அப்போ ஒரு வீட்டுல ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. விசாரிச்சு பார்த்தா அந்த பெண் வேணுமென்றே பால் கொடுக்காம இருக்கிறா, வேணுமென்றே பால் கொடுக்காம இருக்கிறா. அடுத்த நாள் விசாரிச்சு பார்த்தாங்க, ஏன் நீங்க பால் கொடுக்காம இருந்தீங்க? சொன்னாங்க, அமீருல் முமினீன், உங்களோட பைத்துல் மால்ல இருந்து நீங்க உதவி செய்யறது ஒரு குழந்தைக்கு பால் குடி மறந்ததுக்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு போறோம். ஆனா நான் ஒரு ஏழை பெண், எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது, எனவே குழந்தைக்கு பால் குடிய மறக்கடிக்க வச்சு நான் பைத்துல் மாலுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன்னு சொன்னான். இத கேட்டோடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுகுறாங்க. அப்ப ஏழை பெண்கள் இப்படியா செய்யறாங்க? சொன்னாங்க, இப்படிதான் செய்வாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முடிவெடுத்தாங்க. இதுக்கு பிறகு பெண்களுக்கு குழந்தை கிடைச்ச நாள்ல இருந்து நாங்க பைத்துல் மால்ல இருந்து சதகாக்களை கெட்டுறோம், அவங்களுக்கு உதவிகளை செய்யறோம், அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறத நிப்பட்டவானம் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வாரேன்னா, தன்னுடைய குழந்தை அழக்கூடிய நிலைமையில கபர்ல வச்சு மண்ணை போட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு இப்ப அடுத்த வீட்டு அடுத்த மக்களோட குழந்தைகள் அழுறத தாங்க இல்லாம போறதுக்கு உள்ளத்துல எவ்வளவு பெரிய முயற்சி நடந்திருக்குது, எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உழைப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். மக்களோட உள்ளங்கள்ல பாடுபடுங்க, கடினமான உள்ளம் இருக்கின்றான், ஆனா அவருக்கு மத்தியில நீங்க முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் மாற்றுவான். உசுரோட புள்ளைய புதைச்சவர் இந்த நிலைமைக்கு மாற்றப்பட்டார். யார்ட குழந்தை அழுந்தாலும் இருக்கு தாங்கலாம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆரம்பத்துல நல்ல மது அறிந்து கொண்டிருந்தார், அதிகமாக மது அருந்துவார். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட 2-3 தரக்க மாட்டிப்பட்டு கசையடி பட்டிருக்கிறார். மது அந்த காலத்துல குடிச்சா 40 கசையடி அடிப்பாங்க நபி அவங்க காலத்துல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா மாட்டிப்பட்டு மருவ கொண்டு வரப்பட்டார். எத்தனையோ தரக்க மாட்டிப்பட்டிருக்கிறார். ஒருத்தர் பக்கத்துல இருந்து பேசுறார், அப்துல்லா, உனக்கு வெக்கம் இல்லையா? உனக்கு வெக்கம் இல்லையா? நபி அவளுக்கிட்ட நீ எத்தனை தரக்க மாட்டிருக்கிறாய் இப்படி குடிச்சு? பேசுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காதுக்கு கேட்டுச்சு. நபி அவங்க சொன்னாங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபாக்கு யாரும் பேச வேண்டாம்,
அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் முஹப்பத் வைக்கக்கூடியவராக இருக்கிறார், அவருக்கு ஏச வேண்டாம். நபியாங்க அந்த ஆள அந்த சஹாபிய கண்ட்ரோல் பண்ணின மாதிரி அவரோட நடந்து கொண்ட மாதிரி இருக்குதே, அந்த சஹாபாக்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கிச்சு. மது குடிக்கிறது பழக்கமா இருந்தவர், இவர் எப்படி மாற்றுறது? நபியாங்க அழகான முறையில, சஞ்சிரமான முறையில, ஹிக்மத்தான முறையில நடந்து கொண்டாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத்துடைய காலம் ஒரு படையொன்று போச்சு. அந்த படைக்கு அமீராக இருந்தது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா. போன நேரத்துல காஃபிர்கள் பிடிச்சாங்க, காஃபிர்கள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அப்துல்லா இப்னு ஹுதாஃபா வச்சு கேக்குறாங்க, ஃபர்ஸ்டுக்கே சிறையில போட்டாங்க. அந்த 3 நாள் சிறையில ஒரு பெண்ணை அப்படி உள்ளுக்கு போட்டுட்டாங்க. ஒரு பெண்ணை அறக்குறையாக நிர்வாணமாக அப்படியே உள்ளுக்கு போட்டுட்டு பாவம் செய்யட்டும் என்றே விட்டுட்டாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கால்களை மடிச்சு அப்படியே பிடிச்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டாங்க. 3 நாட்கள் அப்படி இருந்தாங்க. ஆயத்தை ஓதி கொண்டிருந்தாங்க. குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே, நீங்க மூமின்களுக்கு சொல்லுங்க, கண்ணை தாழ்த்த சொல்லி, பார்வையை தாழ்த்த சொல்லி, மர்மஸ்தானத்தை பாதுகாக்க சொல்லி நீங்க இவங்க இந்த ஆயத்தை ஓதி கொண்டே இருந்தாங்க. திரும்பி கூட பார்க்கல அந்த பெண்ணை. அந்த பெண் வெளியே போயிட்டு சொல்றா, இல்ல ஐன அர்சல்தனி, ஏ அரசனே, நீங்க யாருக்கிட்டே அனுப்பினீங்க? இல்ல ஹஜரின் அம் இல்ல மதரின், நீங்க ஒரு கல்லு கிட்ட அனுப்பியிருந்தா, ஒரு மரம் கிட்ட அனுப்பியிருந்தா, அந்த மரம் கல்லே மாறி இருக்கும். இவர் உசும்புறார் இல்லே. பசியில 3 நாள் அப்படியே பண்டி அரிசி அனுப்புறாங்க. மது பழைய ஐட்டம், அவர் குடிச்ச ஐட்டம் தான், புதிய ஐட்டம் இல்ல, பழைய ஐட்டம் அவருக்கு அனுப்பினாங்க. ஹராம், வாயிலே வைக்கல. பெரியவர்களே, சகோதரர்களை இப்ப வெளியெடுத்தாங்க. வெளியெடுத்து கேட்கிறாங்க, அப்துல்லா, நீ இஸ்லாத்தை விடுறதுக்கு தயாரா? உனக்கு நான் ஆட்சியில அரவாசி தாரேன், அல்லது உனக்கு விருப்பமான பெண்களை தாரேன், நீ கேட்கறத தாரேன், நீ இஸ்லாத்தை விட தயாரா? என்ன உன் ஆட்சிக்கு முன்னால நான் வச்சிருக்கக்கூடிய ஈமான் இருக்குதே, அது ஒரு கொசியுடைய இறக்கையுடைய அளவுக்கும் பெருமதி இல்ல. உன் ஆட்சி எனக்கு பெருமதியே இல்ல. பெரியவர்களே, சொல்லி இவ்வளவு பெரிய மாற்றம் அந்த சஹாபி உள்ளத்துல. அதுக்கு பின்னால அவருக்கு முன்னாலே கைதிகள் அழைப்பிச்சு அப்படியே தண்ணில போட்டு சூடாக்குறான். இவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கைதிகள் வஃபாத் ஆகிறான். என்ன களிமா விட இல்லாட்டி இதேதான் உனக்கும் நிலைமை உண்டாகும். அப்படி அவங்களை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவர் அழுறார். கேட்டாங்க, என்ன களிமா விடுறதுக்கு தயாரா? என்ன, நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன் களிமா விட தயார் இல்லைன்னு, ஏன் அப்ப அழுறாய்? சொன்னாங்க, நான் அழுறது காரணம் என்னென்றா, ஏண்ட ரப்புக்காக வேண்டி எனக்கு செலவழிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு உயிரை தானே வச்சிருக்கிறான். இந்த உடம்புல உள்ள ரோமங்கள் அளவுக்கு அல்லாஹ் உயிர்களை வச்சிருந்தா ஒன்றுக்கு பின்னால் ஒன்று அந்த ரப்புக்கு நான் தந்திருப்பேனே, அதை யோசிச்சு நான் அழுறேன் என்று சொன்னாங்க. இவரை கொலை செஞ்சு வேலை இல்லை, மௌத்துக்கு தயார். சொன்னாங்க, சரி உனக்கு விடுதலை தாரேன், என்ன நெத்திக்கு முத்தமிடுவாயா? சொன்னாரு, எனக்கு மட்டும் இல்லை, என்ன முழு கூட்டத்துக்கும் நீ விடுதலை தாரேன்னா நான் முத்தமிடுறேன். சொன்னாங்க, சரி. அப்படியே நெத்திக்கு முத்தமிடுறாங்க. முழு படைக்கும் விடுதலை கிடைச்சிட்டு அப்படியே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பேசி விஷயத்த சொல்றாங்க, இப்படி இப்படிதான் நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் ஆரம்பிக்கிறேன் முதலாவதாக அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவுடைய நெத்திக்கு முத்தமிடுறதுக்கு. அப்படி அந்த மஜ்மல முத்தமிடுறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த எல்லா சஹாபாக்கள் வந்து அப்துல்லா இப்னு ஹுதாஃபாக்கு முத்தமிடுறாங்க. என்ன சொல்ல வந்தேன் என்றா, ஆரம்பத்தில் எப்படி இருந்தவர்? போத்தலோடு இருந்தவர், நபி அவங்க கிட்ட கஷ்டாடிப்பட்டவர். இந்த நிலைமையில உள்ள மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அழகான முறையில சந்திச்சு, அழகான முறையில பேசி, அவங்களோட வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்டாக்கினாங்க. ஜாஹிலியத்தில் இருந்த மக்கள், பாவத்தை நன்மையாக நினைச்ச மக்கள், பெரியோர்களே, சகோதரர்களே, நபி அவங்க அப்படியே அழகான முறையில மாற்றி விட்டாங்க. பெண்கள் எப்படி இருந்தாங்க? وَلَا تَبَرُّجْنَا تَبَرُّجَ الْجَاهِلِيَّةِ الْأُولَى. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த பொம்பளைகள், அந்த ஜாஹிலியத்து பொம்பளைகளை போல நீங்க நிர்வாணமாக அறக்குறையாக நடமாற வேண்டாம். அந்த பெண்களுடைய போக்கு அப்படிதான், அறக்குறையாக நடமாறுவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபி அவங்களோட முயற்சி நடந்துச்சு. எந்த அளவுக்கு பெரிய மாற்றம் என்றா, எந்த அளவுக்கு பெரிய மாற்றம் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, என்னுடைய வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க 2 பேரும் அடக்கப்பட்ட அந்த ரூமுக்கு நான் நுழையக்கூடிய நேரத்துல, ஜியாராக்கு போகக்கூடிய நேரத்துல என்னைய முழுமையான முறையில நான் மறைச்சு கொள்ள மாட்டேன். ஏன்? கபர்ல இருக்கிறது என் வாப்பாவும் என் கணவனும்.
ஆனா எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கருக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அடங்கப்பட்டாங்களோ, ஃபவல்லாஹி மா தகல்துஹு இல்லா வஅன மஷ்தூதுன் அலைய தியாபி, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், அந்த ரூம்க்குள்ள நான் நுழையவே இல்ல முழுமையான முறையில என்னைய மறைச்சே தவிர. ஏன்? ஹயாஅன் மின் உமர், கபருக்குள்ள உள்ள உமருக்கு வைக்கப்பட்டு, கபருக்குள்ள உள்ள உமருக்கு வைக்கப்பட்டு முழுமையான முறையில என்னைய மறைச்சுதான் நான் அந்த ரூம்குள்ள போனேன். பெண்கள் அறக்குறையா நடமாறக்கூடிய அந்த காலத்துல நபி அவங்க செஞ்ச முயற்சியின் காரணமாக எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாயிருக்குது. மௌத்தாகி குழுப்பட்டி கஃபன் செஞ்சு கபருக்குள்ள போட்ட அந்த ஜனாசா, அந்த மையத்துக்கு முன்னால கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே போறதுக்கு வெட்கப்படுறாங்க, முழுமையான முறையில மறைச்சு கொள்றாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம்! நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ஜாஹிலியத்துடைய காலத்தை மாற்றினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முயற்சி தான். மது குடிச்சு கொண்டிருந்தவங்க பெரிய பெரிய தியாகிகளாக மாறினாங்க. தன்னுடைய மகளை உசுரோட புதைச்ச அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாயிருக்குது. அதே மாதிரி அறக்குறையாக பெண்கள் நடமாறக்கூடிய அந்த காலத்துல நபியாவோட முயற்சியின் காரணமாக பெண்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அவுஸ் ஹஸ்ரஜ் ரெண்டு கூட்டத்தார்கள், அந்த ரெண்டு கூட்டத்தார்களுக்கு மத்தியில 40 வருடங்களாக யுத்தம் நடந்துச்சு. 40 வருடங்களுடைய யுத்தம். அந்த யுத்தத்துடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? ஜாஹிலியத்துடைய காலத்தை பாருங்க. அந்த யுத்தத்துடைய ஆரம்பம் ஒரு கூட்டத்துடைய ஒரு நபருட கோழி குஞ்சு, கோழி இல்ல கோழி குஞ்சுகள் அடுத்தவருட தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் திண்டிருக்குது. அவர் வந்து குழம்பிட்டாரு, இவரும் வாழை தூக்கிட்டாரு, இவரும் வாழை தூக்கிட்டாரு. அவர் அவருடைய கோத்திரத்தை கூப்பிட்டார், இவர் இவருடைய கோத்திரத்தை கூப்பிட்டார். அவுஸ் ஹஸ்ரஜுக்கு மத்தியில யுத்தம் ஆரம்பிச்சுட்டு எத்தனை வருடங்கள் போச்சு? 40 வருடங்கள். என்ன கோழி குஞ்சு கேஸ் ஒன்று. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை உண்டாக்கினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்து உழைப்புதான். இந்த மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை உண்டாக்கினது. எனவே பெரியோர்களே சகோதரர்களே, அவங்க நான் ஏன் ஜாஹிலியத் என்ற சல்லி இல்லாம இல்ல, புத்தி இல்லாம இல்ல, சில பாவங்களை நன்மையாக நினைச்சாங்க, சில பாவங்களை கண்ணியமாக நினைச்சாங்க. அதுதான் ஜாஹிலியத். மௌத்தாகிறவர் சொல்லுவார், மகனே எனக்கு அவன் கிட்டால பழி வாங்க இல்லாம பேசிட்டு, எனவே நான் மௌத்தாகினதுக்கு பிறகு நீ அவன் கிட்டால பழி வாங்கு. பெரியோர்களே சகோதரர்களே, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த தர்தீப் இருந்துச்சு, நபி அவங்க கொண்டு வந்த உழைப்பு இருந்துச்சு, மக்களுக்கு மத்தியில எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு, எவ்வளவு பெரிய மாற்றத்தை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க, நீங்க யாரு சரி அநியாயம் செஞ்சா அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் இல்ல, உபகாரம் செய்யக்கூடிய மக்களாக மாறுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால காபாவுடைய சிறப்பு அவங்களோட கையில தான் இருந்துச்சு. நபி அவங்க ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால வாராங்க, 2 ரக்காத் காபாக்குள்ள போயிட்டு தொழுந்துட்டு வருவோமே, காபாக்குள்ள தொழுறதுக்கு அனுமதி இருக்குது. போயிட்டு கேட்கிறாங்க உஸ்மான் இப்னு தல்ஹா, எனக்கு காபாட சிறப்பு கொஞ்சம் தாங்களே. நான் தர மாட்டேன், இஸ்லாத்தை தழுவி இல்ல. அப்ப நபி அவங்க அழுகுறாங்க, கெஞ்சுறாங்க, மறுக்கிறாங்க. சொன்னாங்க, ஒரு காலம் வரும் நீ இருக்கக்கூடிய நிலைமைக்கு நான் வருவேன், அதாவது சஹாபாவுடைய சிறப்பு எந்த கைக்கு வரும், அப்ப நீ என்ன செய்வாய் சொன்னாங்க. அந்த காலத்துல குறைஷிகளுடைய இடுப்புல சீவன் இல்லாம இருக்கணும், அப்படி ஒரு நாளும் வராது. நபி அவங்க அழுந்து கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட 7-8 வருடங்களுக்கு பின்னால ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கைக்கு அப்படியே சிறப்பு வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவை திறந்துட்டு அங்க உள்ள சிலைகள் எல்லாம் உடைச்சிட்டு, அதுக்கப்புறம் நபி அவங்களுக்கு ஞாபகம் வர்றது உஸ்மான் இப்னு தல்ஹா. சொன்னாங்க, உஸ்மான் இப்னு தல்ஹாவை கொஞ்சம் கூப்பிடணும். வாராங்க முன்னுக்கு, நபி அவங்க கேட்கிறாங்க, உஸ்மான் நீங்க என்னைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப சொன்ன மாதிரி என்ன கைக்கு துறப்பு வந்திருக்குதே. கெஞ்சி கேட்டு அழுந்து கேட்டும் துறப்பு கொடுக்காதவன். அவர் சொன்னார், அஹுன் கரீமுன், நான் உங்களை ஒரு சங்கையான ஒரு சகோதரனாக எதிர்பார்க்கிறேன். நபி அவங்க களிமா செல்லவே இல்லை இன்னும், அப்படியே தூக்கி கையில துறப்ப கொடுத்துட்டு சொன்னாங்க, உஸ்மான் உங்களுக்கு மட்டும் இல்ல, நசலன் பாத நசல், இந்த துறப்பு உங்களோட பரம்பரைக்கே சொந்தம். இப்ப கூட ஃபஹத் அப்துல்லா அவங்களோட பரம்பரையில் இல்ல, காபாட துறப்பு இருக்குது. உஸ்மான் இப்னு தல்ஹா அவருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாததின் காரணமாக அவர் வஃபாத்தாக கூட அந்த துறப்பு அப்படியே சகோதரனுக்கு கொடுத்தார், ஷேபா.
இப்ப ஷேபாவுடைய பரம்பரையில தான் பிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவங்க என்ன படிச்சு கொடுத்தாங்கன்னா, யாரு சரி அநியாயம் செஞ்சா பரம்பரைக்கு அநியாயம் செய்யணும் என்றது இல்ல. யாரு சரி அநியாயம் செஞ்சா உனக்கு மட்டும் இல்ல, உன்ன பரம்பரைக்கே நான் உபகாரம் செய்வேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த தர்த்தீப்ல நபி அவங்க செஞ்ச உழைப்பு இருக்குதே, இந்த உழைப்புக்கு பேரு தான் தாவத் தப்லீகுடைய உழைப்பு. ஜாஹிலியத்துடைய காலத்தை நபி அவங்க அப்படியே மாற்றி விட்டாங்க. நான் சொல்றேன் பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த காலத்துல சில செயல்கள் இருக்குது நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஜாஹிலியத்துடைய நிலைமையில. செஞ்சுட்டு நாங்க நினைக்கிறோம் பெரிய ஒரு விஷயத்த பாவத்தை செஞ்சுட்டு பெருமை அடிக்கிறது இருக்குது, அதுதான் ஜாஹிலியத். குல்லு உம்மத்தி முஆஃப், என்னுடைய முழு உம்மத்தார்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இல்லல் முஜாஹிரூன், தான் செய்யக்கூடிய பாவத்தை பெரிசா பேசுறவன தவிர. செஞ்சது பாவம், நேத்ராவது தினா செஞ்சிருப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கண்ணால சில விஷயங்களை, காதால சில விஷயங்களை கேட்டும் இருக்கிறோம், கண்ணால கண்டும் இருக்கிறோம். பெருமையா பேசுறாங்க. நேத்ராவ் அவங்களோட அந்த பெண்ணோட கழித்த காலம், அதை பத்தி பெருமையா பேசுறாங்க. நேத்ராவ் பார்த்த படத்தை பத்தி, நேத்ராவ் கேட்ட பாட்டுகளை பத்தி, நேத்ராவ் பேச்சு சூதாடித்ததை பத்தி நல்லா பட்டிச்சு. பெரியோர்களே, சகோதரர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். செய்யறது பாவம், ஆனா பேசுறார். எங்கட கல்யாணத்துல மஷாலா ஆம்பளை பொம்பளை எல்லாம் நல்லா பெருசா வந்தாங்க, நல்ல ஜாயா போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. ஏண்ட மனைவி நல்ல ஜாயா உடுத்துக்கொண்டு போவா. செய்யறது பாவம், ஆனா பேசுறது பெருமையா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜாஹிலியத்துடைய விஷயங்கள் நடக்குதா இல்லையா? ஒரு காலம் இருந்துச்சு, மாளிகாவத்த ஏரியாக்களுக்கு வந்தவங்க இருப்பீங்க கொழும்புல. ஒரு காலம் இருந்துச்சு, வாழை தூக்கி கொண்டுதான் அங்க மக்கள் போவாங்க, சாரதி இவ்வளவு தூக்கி கொண்டுதான் போவாங்க. அதுவும் பெருமையா தான் இருந்தாங்க. ஆனா இப்ப போயிட்டு பாருங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதே வாழை தூக்கினவர் தஸ்பீஹ தூக்கி கொண்டு போறார். சாரத்தை தூக்கினவர் ஜுப்பாவோட, முழு ஜுப்பாவோட போறார், ஜிக்ரோட போறார், கவலையோட போறார். அவருடைய பாவத்தை பத்தி கவலைப்பட்டு அழுந்து கொண்டு போறார். அவருடைய அந்த வாழ்க்கையை மாத்தினது எது? நிர்வாணமா அறக்குறையா போன பெண்கள். கண்ணால பார்த்தோம் பெரியவர்களே, சகோதரர்களே, பிளைட்ல பங்குடுறவங்க இருக்கிறாங்களே, அதுக்கு எடுக்கிறது அழகான பெண்கள். ஆனா இந்த உழைப்பு, நபியாவோட உழைப்பு உள்ளங்கள்ல நடந்துச்சு, முழு பருதாக்கும் வந்துட்டான். முழு பருதா அவ பார்க்கவே இல்லை. இப்ப யாருக்கு திறந்து கொண்டு போனவங்க, யாரும் பார்க்கலாம் என்று சொன்னவங்க முழுமையான முறையில மறைச்சாங்க. எது மாத்திச்சு? மதுவில் இருந்தவங்க யாரு? எத்தனையோ வாலிபர்கள், நாங்களும் கண்டிருக்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள் பாட்டை பத்தி பேசுவாங்க, படத்தை பத்தி பேசுவாங்க, பாவங்களை பத்தி பேசினாங்க. ஆனா மாஷா அல்லாஹ் எத்தனையோ வாலிபர்கள் இப்ப கிளம்புல. நேத்து கஸ்டுக்கு உங்களுக்கு வைத்து பட்டிச்சா, ஜும்மராத்திரி யாரு பயான்? ஹசன் ஃபரீத் மௌலோட பயான், முஃப்தி ரிஸ்வியோட பயான். நாங்களும் போனோம். அவங்க இப்ப எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க, இந்த பயான் இவர்கிட்ட இங்க நடக்குது, அவசரமா வாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, அதே அசக்க அதே போனை தான் பாவிச்சாங்க பாவங்களுக்கு கூப்பிடுறதுக்கு. என்ன உழைப்பு அவங்களோட உள்ளங்கள்ல நடந்துச்சு. பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த ஜாஹிலியத்தை மாற்றக்கூடிய ஒரு உழைப்பு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். எப்ப நாங்க அந்த உழைப்ப எங்கட உழைப்பாக நினைச்சு செய்வோமோ, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றங்கள் உண்டாக்குவான். அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். இந்த காலத்துல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குது. இவ்வளவு பெரிய மஸ்ஜித் வந்திருக்குது. பெரியவர்களே, சகோதரர்களே, 500 மஸ்ஜித் இருந்த ஸ்ரீலங்கால மாஷாஅல்லாஹ் 30 வருஷங்களுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2000க்கு மேல மஸ்ஜித்கள் உண்டாக்கினார். 1 2 3 ஒரு 3-4 மதரசாக்கள் இருந்த ஸ்ரீலங்கால இந்த 30 வருடங்களுக்குள்ள அல்லாஹ் 150க்கு மேல ரெஜிஸ்டர்ட் மதரசா, அன்ரெஜிஸ்டர்ட் 200க்கு மேல, எல்லாம் சேர்த்தா ஒரு 200 மதரசாக்கள். பெரியவர்களே, சகோதரர்களே, எவ்வளவு பெரிய மாற்றம்! ஏன் இந்த மாற்றம்? பர்தாவே முழுமையான முறையில மூடி இருந்த பெண்களே ஸ்ரீலங்கா இருக்கல. மாஷா அல்லாஹ் இப்ப 100கணக்கான 1000கணக்கான பெண்கள் உண்டாகிறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, உள்ளங்கள்ல மாற்றம் செய்யக்கூடிய, உள்ளங்கள்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அந்த உழைப்பு இருக்குதே, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச உழைப்பு. எப்ப நாங்களும் அந்த உழைப்பை செய்வோமோ, நிச்சயமாக சத்தியமாக எங்கட வீட்டுக்குள்ள அல்லாஹ் மாற்றங்கள் உண்டாக்குவான். எங்கட மஹல்லால அல்லாஹ் மாற்றங்கள் உண்டாக்குவான். ஒரு தாயி, ஒரு மூமின் என்று சொன்னா பெரியவர்களே, சகோதரர்களே, இரக்கம் உள்ளவரா இருக்கணும். அல்லாஹ் யாருக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பான்டா, யாருக்கு உம்மத்தை பற்றி கவலை இருக்குதோ, இரக்கம் இருக்குதோ, இவங்களுக்கு இட்டாலதான் அல்லாஹ் இந்த வேலையை வாங்குவான். தன்னுடைய விஷயத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறவன் அல்ல,
மக்களை பத்தி யோசிச்சு மக்களுக்கு என்ன சரி நடக்கணுமே என்று யாரு கவலைப்படுவாங்களோ இவங்களை வச்சு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வேலை வாங்குவான். பெரியோர்களே, சகோதரர்களே, எவ்வளவுதான் மக்கள் பாவம் செஞ்சாலும் ஒரு தாயி, ஒரு மூமினுக்கு கவலைதான் வரணுமே தவிர கோபம் வரக்கூடாது. கோபம் வரது மக்களுடைய பாவங்களை பார்த்து கவலை உண்டாகணும். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தாடியோட, தலப்பாவோட, ஜுப்பாவோட அவருடைய முரீதம் வச்சுக்கொண்டு அப்படியே கடலோரத்துல நடந்து கொண்டு போறாங்க. அந்த நேரத்துல சில வாலிபர்கள் இவருக்கு ஜோக் பண்ணிட்டான். இவருடைய தாடிக்கு, இவருடைய தலப்பாக்கு, இவருடைய ஜுப்பாக்கு பாரு அண்ணா போறான். எப்படி இருந்தாங்க? மது அருந்து கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்துல பக்கத்தில் உள்ள ஷேக் முரீதிருக்கிறாரே, அவருக்கு கோபம் பேசிட்டு சொன்னாங்க, ஷேக் பதுவா ஷேக் இவனுக்கு பதுவா ஷேக். இவர் கையை தூக்கிட்டார். கையை தூக்கிட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த வாலிபர்கள் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு கொண்டிருக்கிறான். குடிச்சா சிரிச்சு கொண்டுதான் நினைப்பாங்க. இதே வாலிபர்கள் சொர்க்கத்துல சிரிச்சு கொண்டிருக்கக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு துனியால தருவாயாக யா அல்லாஹ். எப்படி துவா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த தாவத்துடைய உழைப்புடைய ஆக கீழே உள்ள பேசிக் என்ன தெரியுமா? அஸ்திவாரம் என்ன தெரியுமா? கவலை. மக்களை பத்தி கவலை வரணும். யாழ்லா, எத்தனையோ மக்கள் சொல்லாம இருக்கிறாங்களே, எத்தனையோ பெண்கள் பர்தா இல்லாம இருக்கிறாங்களே, எத்தனையோ வாலிபர்கள் தீன் இல்லாம சுற்றி கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்காதா? தஹஜ்ஜுத்ல உம்மத்துக்காக வேண்டி துவா கேட்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உழைப்பை பாக்கியமாக தருவார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உம்மத்துடைய கவலைகள் கிட்ட வரணும். ஒரு மிருதுவான உள்ளம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கிட்டால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவசரமாக வேலை வாங்குவார். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எவ்வளவு மிருதுவான உள்ளம் என்றா, ஒருத்தருக்கு ஒரு கல்லன் வந்தான். கல்லன் வந்து ராவேல ஒரு வீட்டுல களவெடுத்து கொண்டிருக்கோம். இன்னொருத்தர் வாரார். வந்துட்டு அவரும் அந்த சப்போர்ட் பண்றாரு களவெடுக்கிறது. இவர் பார்த்தார், பெரிய கல்லன் நினைச்சிட்டார், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் வந்துருக்கி. களவெடுத்துட்டு அவருக்கு 50 எனக்கு 50 என்று எடுத்துக்கொள்வோம். இப்ப அவரும் பெரிய ஒரு சாலு ஒன்று போட்டு அதுல போட்டார், இவரும் போட்டார். இவர் சொல்லிட்டார், தூக்கித்தான் நான் கொண்டு போறேன். இவரும் தூக்கி கொடுத்துட்டார். இப்ப ரெண்டாவது வந்தவர் தான் தூக்கி கொண்டு போறார். தூக்கி கொண்டு போனது இந்த கல்லண்டு வீட்டுக்கு போயிட்டு வச்சாச்சு. அவர் சொல்லிட்டார், நான் பேசிட்டு வரேன். நான் போவாத, உனக்கு மரவாசி இருக்குது. சொன்னா, எனக்கு தேவையில்லை. அப்ப ஏன் எனக்கு உதவி செஞ்சாய்? ஏன்னா நீ எந்த வீட்டுல களவெடுத்தாயோ அந்த வீட்டு சொந்தக்காரன் நான் தான். அப்ப நீங்களா ஜுனைத்? நான் தான் ஜுனைத் பக்தாதி என்று சொன்னாங்க. அப்ப ஏன் எனக்கு உதவி செஞ்சீங்க? என்னங்க, நீங்க களவெடுக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள், சிரமங்கள், நாங்க சரி உங்களுக்கு ஜக்காத் சதக்கா கொடுத்திருந்தா நீங்க களவெடுக்க மாட்டீங்களே. எனவே நான் ஏண்ட தவறாக நினைச்சு உங்களுக்கு உதவி செஞ்சேன். இந்த வார்த்தை இருக்குது, அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அவரும் அந்த காலத்துல வழியாக மாறிட்டார். பெரியவர்களே, சகோதரர்களே, தாயி இருக்கிறாங்களே, இந்த தாவத்துடைய உழைப்பு செய்யறவங்க அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் நசீபாக்கணும், செய்யக்கூடிய உங்களுக்கும் நசீபாக்கணும். இந்த சிஃபத் எங்களுக்கு கிட்ட வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கிட்ட வந்து சில மக்கள் கேட்டாங்க, சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்கோ. போடா போறதுக்கு நேசினாங்களா? இல்ல. நபி அவங்க எவ்வளவு அழகான முறையில விளங்கப்படுத்தினாங்க. நீங்க விருப்பமா உங்களோட உம்மாவோட யாரு சரி செய்யறது? இல்ல யா ரசூலல்லாஹ். உங்களோட சகோதரியோட இல்ல யா ரசூலல்லாஹ். உங்களோட சாட்சியோட இல்ல யா ரசூலல்லாஹ். அப்ப நீங்க யாரோட சரி சேர போறீங்கன்னா அது யாருக்கு சரி? உம்மாவா இருக்கும், சாட்சியா இருக்கும், சகோதரியா இருக்கும். இப்ப நீங்க விரும்புவீங்களா? இல்ல யா ரசூலல்லாஹ். நபி அவங்க துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உழைப்பு செய்யறவங்க ஒரு புள்ளைக்கு வாப்பா போல. நீங்க யோசிக்காத என்னடா புதுசா வந்த தப்லீக் இல்ல. பெரியோர்களே, சகோதரர்கள், ஒரு புள்ளைக்கு வாப்பா போல. மகன் பைத்து அடுத்த வீட்டுக்கு கல்லடிச்சு கல்லால அடிச்ச உடனே கண்ணாடி உடைஞ்சு பேத்துட்டு வாப்பா என்ன செய்வாரு? மகன் தான் கொஞ்சம் ஏசினாலும் இறக்கம் இருக்குது. அந்த மகன் செஞ்ச பாவத்தை வாப்பா சுமந்து கொண்டு வாப்பா போயிட்டு அந்த வீட்டாட்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பான். அப்படிதானே? என்ன மகன் செஞ்சாரு தவறி மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த கண்ணாடியை நான் செஞ்சு தாரேன், அவனை நீங்க மிஸ்டரிசா ஒன்றும் எடுக்க வேணும், தெரியாம செய்வாங்க தான், அப்படிதான் இப்படிதானே பேசுவோம். இந்த உழைப்பு செய்யக்கூடிய தாய் எப்படி இருக்கணும் என்றது அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து காட்டுறான். யா ரசூலல்லாஹ் வஅஃபு அன்ஹும் வஅஃபு அன்ஹும். யா ரசூலல்லாஹ், முதலாவதாக இந்த மக்களை நீங்க யா அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன் ரப்பே. வஸ்தக்ஃபிர் லஹும். யா அல்லாஹ் அவர்த பாவத்தை நான் சுமந்து உனக்கிட்ட அவருக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடுறேன். டோக்காரனுக்கு தஹஜ்ஜுத் தொழலுமா? ஃபஜ்ரே இல்ல, தஹஜ்ஜுத்
யா அல்லாஹ் அவர் டோப் அடிச்சு கொண்டிருக்கிறார், மதுல இருக்கிறார், பாவத்தில் இருக்கிறார், கசினோல இருக்கிறார், ஜினால இருக்கிறார், அவருக்கு தஹஜ்ஜுத் எழும்புறது கஷ்டம் ரப்பே, அவரோட பாவத்தை நான் மன்னிச்சிட்டு அந்த பாவத்தை நான் சுமந்து தஹஜ்ஜுத் உனக்கிட்டு அழுகிறேன் யா அல்லாஹ், அவரை மன்னிச்சிடியா அல்லாஹ். இதுதான் தாவத்துடைய உழைப்பு. பெரியவர்களே சகோதரர்களே, இதுதான் தாவத்துடைய உழைப்பு. இதுதான் உம்மத்துடைய ஃபிக்ர் என்று சொன்னா இதுதான். மகன சாட்கள் தாங்க யாரு தஹஜ்ஜுத்ல தனக்காக வேண்டி துவா கேட்பாங்களோ அல்லாஹ் முத்தகி ஆக்குவான், தக்வாதாரி ஆக்குவான். யார் உம்மத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பாங்களோ அல்லாஹ் அவங்கள தாயி ஆக்குவான். அல்லாஹ் இந்த வேலையை வாங்குவான். அல்லாஹ் மக்களுக்காக வேண்டி அலைய வைப்பான். மக்களுடைய நேர்வழிக்கு அல்லாஹ் காரணமாக அமைப்பான். இவரை கண்டா அடுத்தவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும். இவர் யாருக்கும் அநியாயத்தை யோசிக்க மாட்டார். அடே இந்த பெண்கள் பர்தாவோடு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இந்த வாலிபர்கள் சொர்க்கத்துக்குரிய அமல்களை செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும், இவர்கள் டோப் அடிக்கிறத கொஞ்சம் விட்டா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இப்படிதான் இவர் யோசிப்பார். இவர் அவருடைய பாவத்தை சுமந்து இவர் தஹஜ்ஜுத்ல அழுவார், யா அல்லாஹ் இவர் தொழாம இருக்கிறார் ரப்பே, இவர் தினால் இருக்கிறார் யா அல்லாஹ், இவரை நீதான் பாதுகாக்கணும் ரப்பே. பெரியவர்களே சகோதரர்கள், இந்த தன்மை உண்டாக்குறது தான் தாவத்துடைய வேலை. இந்த உழைப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு மத்தியில செஞ்சாங்க. அழகான முறையில செஞ்சாங்க. புள்ளைய கொலை செஞ்சவர், புள்ளைய உசுரோட புதைச்சவரும் மாறினார், போத்தலோட இருந்தவரும் மாறினாங்க, நிர்வாணமா போன பெண்களும் மாறினாங்க, ரெண்டு கூட்டத்தார்கள் சண்டை பிடிக்கிறாங்க இவங்களும் மாறினாங்க. எல்லாத்திலும் உள்ளங்கள்ல பெரிய மாற்றங்கள் வந்துச்சு. பெரியவர்களே சகோதரர்களே, முழு இஸ்லாமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வச்சார். பெரியவர்களே சகோதரர்களே, சஹாபாக்களை போல நாங்களும் தாவத் கொடுக்கக்கூடிய மக்களா மாறணும். சஹாபாக்கள் பெரிசா பேய்த்து பயான் செஞ்சு கொண்டு இருக்கல, பேய்த்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. பேய்த்து சொன்னாங்க, கூனு மிஸ்லனா, எங்களையே போல ஆகுங்கப்பா, எங்களையே போல ஆகுங்க. இவ்வளவுதான் சொன்னாங்க, எங்களையே போல ஆகுங்க. எங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படி சொல்றதுக்கு? பெரியவர்களே சகோதரர்களே, நாங்க எங்களைய மாற்றிக்கொள்ளணும், எங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். எப்படி என்றா எங்களைய கண்டா ஹிதாயத் கிடைக்கணும், எங்களோட பேசினா அடுத்தவங்களுக்கு ஹிதாயத், எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அடுத்தவங்களுக்கு ஹிதாயத். இந்த மூணு நிலைமை வரணும். கண்டா, பேசினா, செயல்களை கண்டா, இந்த மூணு விஷயங்களும் அடுத்தவங்களுக்கு ஹிதாயத் அளிக்கணும். பெரியவர்களே சகோதரர்களே, இந்த உம்மத் குறிப்பாக வாலிபர்கள் தான். நாங்களும் பாவங்களுடைய சூழலை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிப்பான். ஆனா பாவம் செய்யக்கூடிய மக்களாக நாங்க மாறக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் நான் யோசிக்கணும், நான் அல்லாஹ் பயப்படணும், அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். என்னுடைய முழு வாழ்க்கை அல்லாஹ் ஒரு ஹிதாயத்துடைய ஒரு இடமாக மாற்றணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் எப்படி சோதிச்சான்டா, ஜுலைஹா என்ற அந்த பெண்ணை வச்சு அல்லாஹ் சோதிச்சான். அந்த பெண் அழகான இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை ஜினாக்கு கூப்பிட்டான். ஜினாக்கு கூப்பிட்ட நேரத்துல ஏனைய பெண்கள், ஏரியாவில் உள்ள ஏனைய பெண்களும் சொன்னாங்க, நீங்க செய்யுங்களே, அந்த அரசனுடைய மனைவி தானே, அவட ஆசையை நீங்க பூர்த்தி ஆக்குங்களே. அடுத்த பெண்களும் அப்படியே சொன்னாங்க, செய்யுங்க செய்யுங்க. பெரியவர்களே சகோதரர்கள், அல்லாஹ் எப்படி பயந்து கொண்டாங்கண்டா துஆ கேட்டாங்க. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. யால இந்த பெண்கள் என்னை எந்த செயலின் பக்கம் அழைக்கிறாங்களோ அதுக்கு பார்க்க நான் பெய்த்து சிறையில் இருக்கிறது எனக்கு விருப்பம் யா அல்லாஹ். ஜினாக்கு பார்க்க, விபச்சாரத்துக்கு பார்க்க பெய்த்து ஜெயில இருக்கிறான் யா அல்லாஹ், அது எனக்கு விருப்பம். ஓண்ட கோபத்தை யால சம்பாதிக்கல யா அல்லாஹ். இவங்களுக்கிட்ட கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, அடிப்பட்டாலும் பரவாயில்ல, உதப்பட்டாலும் பரவாயில்ல, ஜெயில போய் இருந்தாலும் பரவாயில்ல. 12 வருஷம் ஜெயில இருந்தாங்க. அல்லாஹ்க்காக வேண்டி கஷ்டத்தை சுமக்கக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். பாவங்கள் இருந்து எங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக மாறணும். பாவங்கள் இருந்து எங்களோட பிள்ளைகளுக்கும் இந்த சூழல் வரணும். எப்ப நாங்க ஹராத்திலிருந்து தவிர்ந்திருப்போமோ இதை கண்டு எங்களோட பிள்ளைகளும் பயப்படுவாங்க. எப்ப இந்த உழைப்புக்குள்ள நாங்க சரியான முறையில் நுழைஞ்சு கொள்வோமோ, பெரியவர்களே சகோதரர்களே, ஹராம் ஹலாலுடைய பயம் எங்களுக்கு வரும். அல்லாஹ் எத்தனையோ வாலிபர்களோட ஜமாத் வேலை செஞ்சோம். பெரியவர்களே சகோதரர்களே, எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய மாற்றம் சொல்றாங்க. அதுல இந்த சில்லாக்குள்ள மியூசிக்கே கேட்டுப்படல. ஒரு பெண்ணை கூட தலையை தூக்கி பார்க்கல. பேச்சு வந்ததுக்கு பிறகு எத்தனையோ தொடர்புகள் வச்சு பார்த்தா பெரிய மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள், எங்களையால நினைச்சு பார்க்கல அளவுக்கு மாற்றங்கள். பெரியவர்களே சகோதரர்கள், அந்த காலத்துல எப்படி அவுலியாக்களுக்கு மத்தியில பெரிய மாற்றங்கள் வந்துச்சோ அதே மாதிரி சில மாற்றங்கள் அல்லாஹ் சில வாலிபர்களுக்கு தந்திருக்கிறார். சில வாலிபர்களுக்கு
பா அதப்பா நசீப் என்ற கிதாப்ல வருவது ஒரு மதரசா மாணவர். அந்த மதரசா மாணவர் என்ன செஞ்சாரு, அவர் ஒவ்வொரு நாளும் இரவேல மஸ்ஜித்ல தான் தங்குவார். அந்த மஸ்ஜித்ல தங்கக்கூடிய நேரத்துல, அந்த காலத்துல இப்படி கரண்ட் அப்படி ஒண்ணும் அமைப்பு பிரிக்கல, மஸ்ஜித்ல தங்கிட்டு காலையில மதரசாவுக்கு போவார், ஓதிட்டு வருவார். ஒரு நாள் அந்த மஸ்ஜித்ல தங்க கொள்ள அப்படியே ஒரு பெண்மணி வீட்டுக்கு அந்த மஸ்ஜிதுக்குள்ள வந்துட்டான். இஷாக்கு பின்னால சொன்னா, நீ என்ன செய்யறாங்க, கீழே பார்த்து கொண்டு பேச, நீ என்ன செய்யறாங்க சொன்னாங்க, நான் தேவையொன்றுக்கு வந்தேன் மஸ்ஜிதுக்கு, பெரிய குழப்பம் மகளால எனக்கு மறுவ போயல விட்டுக்கு. சொன்னா நீ போ, என்னைய பத்தி என்ன செய்ய நினைப்பாங்க. சொன்னா நான் எப்படி போறது, இங்க மஸ்ஜித்ல வெளிய குழப்பம் இருக்குது, என்னைய கொலை செஞ்சுடுவாங்க. நீ எப்படி சொல்லி போதான்னு சொன்னாங்க, மஸ்ஜித் ஓண்ட வீடு இல்ல, இது அல்லாட வீடு. ஒரு ஜவாபும் இல்ல செல்றதுக்கு. அந்த வாலிபர் சொல்லிட்டார், சரி நீ ஒரு பக்கத்துக்காக உட்காரு. அதுக்கு பின்னால் இவர் முன்னுக்கு போயிட்டு லாம்ப பத்த வச்சு பாடம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பெண்மணி இவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர் திரும்பி கூட பார்க்கல, பெண்கள் பார்க்கறது ஹராம். இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் பாடம் பார்த்து கொண்டிருந்தவர் அப்படியே லாம்புக்கு விரல போடுறார், 10 கொலை மறுவ எடுக்கிறார். மறு கொஞ்ச நேரம் பாடம் பார்க்கிறவர் மறு அடுத்த விரல போடுறார், 10 கொலை மறுவ எடுக்கிறார். இப்படி ஃபஜ்ர் தஹஜ்ஜுத் வரகாத்து இதே தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். தஹஜ்ஜுடைய நேரத்துல சொன்னாங்க, வா வா போ, நான் உடனே போய் விட்டுட்டு வரேன். இப்ப நான் ஒரு காலடியை வைக்க மாட்டேன் இங்க இருந்து. சொன்னாங்க, ஏன் நீ எனக்கு சொல்லணும், ஏன் நீ கையை வச்சு பத்த வச்சா என்ன விரல்களை. உனக்கு அது தேவையில்லை, இல்ல செல்லதான் வேணும். சொன்னாங்க, எந்த நேரத்துல ஷேத்தான் என் உள்ளத்துல போட்டானோ கொஞ்சம் திரும்பி பாரு அப்பா, அந்த பெண்ணை கொஞ்சம் பாரு. எப்ப ஷேத்தான் என் உள்ளத்துக்குள்ள போட்டானோ அந்த ஒவ்வொரு நேரமும் நான் விரல போட்டேன் நெருப்புக்கு, அந்த துனியாட நெருப்பே எனக்கு தாங்கலா. அப்ப நான் என் நப்சுக்கு சொல்லிக் கொண்டேன், ஆஹிராவுடைய நெருப்பனை எப்படி தாங்க போறாய். சுற்றிதான் 10 விரல்களையும் பத்த வச்சேன். இதோட அந்த பெண்மணி பேசிட்டான். நான் என்ன சொல்ல வாரேன்டா, பெரியோர்களே சகோதரர்களே, இதே மாதிரி விஷயங்கள், இதே மாதிரி சில பக்குவங்கள் இந்த காலத்துல சில வாலிபர்கள் கிட்ட நாங்க கண்டிருக்கிறோம். எவ்வளோ வருஷமா இருந்த தொடர்புகள், ஒரு சில்ல பேசி வாரார், அல்லாஹ்க்காக வேண்டிய தௌபா. ஜினால இருந்த வாலிபர்கள் எத்தனையோ பேர் தௌபா. மியூசிக்ல இருந்தவங்க, படத்தில் இருந்தவங்க, ஹராத்தில் இருந்தவங்க, அல்லாஹ் பெரிய மாற்றங்கள் உண்டாக்கியிருக்கிறார். பெரியோர்களே சகோதரே, நான் என்ன சொல்றேன், ஜாஹிலியத்தில் இருந்த மக்களை அல்லாஹ் ஹிதாயத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் மாத்தினானா இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நான் ஒருத்தரை நண்பனாக எடுக்கிறேன்டா, யார நண்பனாக எடுக்கணும், எந்த சிஃபத் இருக்கணும்? சொன்னாங்க, 3 தன்மைகள் இருக்கணும். என்ன? மன் ஸக்கரகுமுல்லாஹு ருயதுஹு, யார கண்டா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருதோ, பஸாத ஃபீ இல்மிக்கும் மன்சிகுஹு, யாரோட பேசினா உங்களோட தீனுடைய அறிவு கூடுமோ, பஸக்கரகுமுல் ஆகிரத அமலுஹு, யாருடைய அமல்கள் உங்களுக்கு ஆகிராவுடைய சிந்தனையை தருவதோ அவரை நீங்க நண்பனாக்கிக் கொள்ளுங்க. பெரியோர்களே சகோதரர்கள், என்ன சொல்ல வாரேன் என்றா, அல்லாஹ் தான் இஸ்திகாமத்தை தருவனும். கிரிக்கெட் அடிக்கிற சயீத் அன்வரை நாங்க கண்டிருக்கிறோம். நாங்க பாகிஸ்தான் இருக்க கொள்ள சயீத் அன்வர்ல பயான் கசட் எல்லாம் நிக்கிறதுக்கு எப்படி இருந்தவர். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு ஆர்டிகல் பேப்பர்ல நான் வாசிச்சேன். பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நேரத்துல வருவது, சயீத் அன்வரே சொல்றாரு, என் வீட்டுல ஒரு அழகான மியூசிக்கல் ரூம் ஒன்று இருந்துச்சு. மியூசிக்கல் ரூம், அதாவது நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த ரூம்குள்ளதான் வருவேன். பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு போறோம், எல்லாம் விசிடி டிவி எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்குது. ஏசிய போட்டுவேன், அப்படியே பாட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதா வேலை. எப்ப தப்லீகுடைய உழைப்புக்கு வந்தேனோ, எப்ப ஹராம் ஹலால் விளங்கிச்சோ, அந்த ரூம் அப்படியே நான் என்னுடைய தொழுகை காமரையாக மாத்திட்டேன். எல்லா ஹராமான விஷயங்கள் இல்லாம எனக்கு கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அந்த இன்ட்ரெஸ்ட் அல்லாஹ் தஹஜ்ஜுடைய தொழுகையில தந்துட்டான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இப்ப அவரை கண்டா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருவது. இப்ப யாரு சரி அவரோட பேசினா கிரிக்கெட்டை பத்தி பேச மாட்டார், மௌத்தை பத்தி ஆஹிரா பத்தி பேசுவார். அவருடைய ஒவ்வொரு செயல்களும் எங்களுக்கு ஹிதாயத்தா இருக்குது. அல்லாஹ் தான் அவருக்கு மௌத் வர காட்டி இஸ்திகாமத்தை தரணும். பெரியோர்களே சகோதரர்களே, யார் இவரை மாத்தினது? எந்த உழைப்பு இவரை மாத்தினது? இந்தியால வேலை செய்யக்கூட ஒரு பெரிய ஒரு நடிகர், நாங்க படம் பார்த்தது பெருசா இல்ல. இவர் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு செல்றாரு, மௌலானா आपको मुझे पहचान है, உங்களுக்கு என்ன தெரியுமா? எனக்கு தெரியா. அவருடைய பேரை சொல்றார், நான் தான் இந்த படத்துல முஸ்குராஹட், அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் 1996 அந்த படத்துல நான் தான் வில்லனா வந்தேன். அல்லாஹ் எனக்கு தௌபா நசீபாக்கினான். நான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், தாடியோட தொப்பியோட ஜுப்போட. இப்ப டெய்லர் வேலை செய்யறேன். இது எனக்கு நல்ல அதுக்கு பார்க்க, அந்த ஹராத்துக்கு பார்க்க.
அது உங்களுக்கு எப்படியாப்பா ஹிதாயத் கிடைச்சிட்டு? நான் ஒரு நாள் கார்ல போன ஒரு ஸ்கினி என்று சொன்னா கையில்லாத ஒரு ஆடு கட்டகல்சனோட முடிவளவுக்கு வளர்த்து கொண்டு வில்லனுக்கு நடிக்கிறவனே கார்ல ஏறக்கொள்ளே ஒரு தாயி ஒரு தப்லீக்காரன் வந்து அவன் நான் நினைச்சேன் மிஸ்கின் என்று அப்படியே சல்லிய போட போனான். அப்ப அவர் சொன்னாராம், பை தாடி காம் தேகா கபருமே நஹி தோ காடி காம் தேகா. காடி என்ன சொன்னா வாகனம், தாடி என்ன சொன்னா தாடி. அவருக்கு அந்த டைம்ல தாடியே இல்ல. கபர்ல உங்களுக்கு தாடி எது விஷயமா அல்லது காடி வாகனம் எது விஷயமா? இவருக்கு படையல்ல என்ன, நீங்க கபருக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு சொல்லுங்க. வயசாளி தான் இவர் அப்படி ஹிண்ட் அடிச்சுட்டு போனாரு. இப்ப தாடி தாடி என்ற வார்த்தையோட உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்குது. ஒரு நாள் ஜும்மா ராத்திரிக்கு அப்படியே பேசிட்டாரு. பேசி பயான்ல உட்கார்றார், இருக்கிறார், தின்றார். செக்யூரிட்டிக்காக வேண்டி பேர் கேட்கிறாங்க. இவரும் கையை தூக்கிட்டார். சொல்றாங்க, நான் 2 மணிக்கு என்ன வந்த டர்ன் 2 மணிக்கு இந்த நடிகர் எழும்பி பாக்குறாரு, கூட்டம் ஒன்று அழுந்து கொண்டிருக்குது. இவர் கேட்டாரா, ஏப்பா இந்த மக்கள் இந்த டைம் இங்க அழுந்து கொண்டிருக்கிறாங்க? மக்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி அழுகுறாங்க. சொன்னாங்க, நான் வாழ்க்கையிலே தொழுந்த முதலாவது எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு முதலாவதாக நான் தஹஜ்ஜுத் 2 ரகாத் தொழுந்தேன். நான் கேட்டேன், யால இந்த உழைப்பு ஹக் என்ன எனக்கு நீ நசீபாக்கு. இவ்வளவுதான் கேட்டேன். அல்லாஹ் நசீபாக்கிட்டான். இந்த நடிகரை யாரும் மாற்றினது? எந்த உழைப்பு மாற்றினது? அந்த உமர, அந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவ, அந்த ஆயிஷாவ, அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் யாரு எந்தெந்த நிலைமையில் இருந்தாங்களோ அவங்களை எந்த உழைப்பு மாத்திச்சோ அதே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு தான் இந்த காலத்துல மக்களை மாறிக்கொண்டிருக்கிறது. ஏரியா அமீர்சாப பார்த்தா பெரிய கொலகாரன், பார்த்தா தௌபா செஞ்சு எல்லாம் செஞ்சு குடுவடிச்சவர் எல்லாம் மாறி தாடியோட தொப்பியோட ஜுப்போட இஸ்திக்ஃபாரோட இருக்கிறான். பெரியவர்களே சகோதரர்களே, எப்ப நாங்களும் இந்த உழைப்பு எங்களோட உழைப்பாக எடுப்போமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றங்கள் உண்டாக்குவார். நாங்களும் பெரியவர்களே சொல்ல அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறணும், ஹிதாயத்துக்குரிய மக்களாக மாறணும். டெல்லியுடைய மர்கஸ்க்கு போனோம். அந்த டெல்லியுடைய மர்கஸ்க்கு போயிட்டு வயசாளிகளை பார்க்க எவ்வளவு ஆசைண்டா பெரியவர்களே சகோதரர்களே. நாங்களும் வாழ்றோம் தான். ஆனா அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா மௌலானா தாவூத் போயிட்டு சந்திச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கஹான் சே ஹோ? ஸ்ரீலங்கா சே. எங்க இருந்து? ஸ்ரீலங்கால இருந்து. 100 வயசு இருக்கு. ஸ்ரீலங்காவா? ஏன் ஸ்ரீலங்கால எல்லாம் அமலுடைய கூலி எனக்கு வந்து சேரும் என்று சொன்னார். நான் கேட்டேன், ஸ்ரீலங்காக்கு வந்து முதல் தப்லீக் ஜமாத் எங்கட ஜமாத் தான். நாங்க தான் உங்களோட நாட்டுல வேலையை ஆரம்பிச்சோம். உங்களோட அமீர் சாப் நஜ்முதீன் நாங்க தான் தஷ்கீல் பண்ணினோம். எனவே நீங்க என்ன பெரிய பயான் செஞ்சாலும் எல்லாம் கூலி எனக்கு வந்து சேருமா இல்லையா மகன்? நான் இங்க பயான் செய்றேன், அவருக்கு பேச இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறார், சேருமா இல்லையா? அப்படி ஒரு பட்டோலை நாங்க உண்டாக்கணுமா இல்லையா? நாங்க எங்கட வயசாளிகள் கிட்ட கேட்டா, மகன் நாங்க தான் அந்த கடையை இங்க உண்டாக்கினோம், இந்த கடையை அங்க உண்டாக்கினோம், மேண்ட மகனுக்கு மூத்த மகனுக்கு அந்த கடை, இந்த மகனுக்கு உங்களை எல்லாம் கபர்ல நீங்க பேசி தொழுறதுக்கு எத்தனை பேர் உண்டாக்குனீங்க? நீங்க பேசி பாவத்திலிருந்து எத்தனை பேரை காப்பாத்தீங்க? நீங்க பேசி எத்தனை பெண்கள் பரதா போட்டாங்க? எத்தனை பெண்கள் பாவத்தை விட்டாங்க? எத்தனை பேர் மியூசிக்க விட்டாங்க? எத்தனை பேர் அமல் உங்களோட கபருக்கு வரும்? அப்படி நாங்க யோசிக்கிறோமா? நான் செல்லல மகனுக்கு கடை எடுத்து கொடுக்கறது ஹராம் அப்படி ஒண்ணு செல்லல, நல்ல விஷயம். ஆனா கபருக்கு வாரத்துக்கு என்ன அமல்களை செஞ்சிருக்கிறோம்? இஸ்மாயில் ஹஸ்ரத் தாடியை பிடிச்சு சொன்னாங்க, இஸ்மாயில் உங்களோட தாடியில எனக்கு ஒரு ஹக் கொண்டு இருக்குது. ஏன் ஸ்ரீலங்கா நீங்க? சில வயசாளிகள் தூணோட தூங்கி கொண்டிருப்பாங்க. தட்டி கேட்டா லண்டனுக்கு 3 முதல் ஜமாத், இப்ப எங்களுக்கு கால்கள் எல்லாம் வயசாளி பேசிட்டோம், இவ எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. மகன் துவாசி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே, அப்படி ஒரு பட்டோலையை நாங்க உண்டாக்கணுமா இல்லையா? அந்த மக்களுக்கு மத்தியில மாற்றங்கள், எங்களுக்கு மத்தியில மாற்றம் வரக்கூடிய உழைப்புல நாங்க பங்குதாரி ஆகணுமா இல்லையா? எப்ப நாங்க இந்த உழைப்பை எங்களோட உழைப்பாக எடுத்து நாங்க செய்வோமோ முதலாவதாக அல்லாஹ் எங்களுக்கு மாற்றத்தை தருவார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயந்து நீங்க நல்ல விஷயங்களை பேசுங்க. நீங்க நல்ல விஷயங்களை எப்ப பேச ஆரம்பிப்பீங்களோ யுஸ்லிஹ் லகும் அமாலகும், முதலாவதாக அல்லாஹ் உங்களே சீராக்குவார். எங்களே சீராக்குறது நியத்தை நாங்க இதை செய்யறது, அல்லாஹ் எங்களையும் சீராக்குவான், மக்களையும் சீராக்குவார். எங்களை வச்சு எத்தனையோ வேலைகள் அல்லாஹ் வாங்குவான். நான் யோசிக்கணும், ஏண்ட பணத்தை வச்சு சகோதரர்களே நாங்க எங்களோட வாழ்க்கையை நாங்களும் மாற்றிக்கொள்ளணும். எங்களை கண்டா அடுத்தவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கக்கூடிய அமைப்புல, எங்களோட பேசினா அவங்களுக்கு ஒரு விஷயம் படிக்கக்கூடிய அமைப்புல, எங்களோட செயல்களை கண்டா அவங்களுக்கு மௌத் ஆகிராவுடைய சிந்தனை வரக்கூடிய அமைப்புல நாங்க நடந்து கொள்ளணும். டெல்லியுடைய பெரியார்கள், எங்களோட உலகத்துடைய பெரியார்களை கண்டா அவங்களை கண்டோர்னு அல்லாவுடைய ஞாபகம் தான் வரும்.
அவங்களோட பேசின ஒரு வார்த்தை முத்து மாதிரி இருக்கும். அவங்களோட ஒவ்வொரு அமல்களை செயல்களை கண்டா மௌத்து ஆஹிராவுடைய சிந்தனை தான் வருவது. பெரியோர்களே சகோதரர்களே, ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதா பலக அப்தி 40 சனா ஆஃபைதுஹு மினல் பலாயா ஸலாத். என்னுடைய நல்லடியார்கள், அப்தி என்ற வார்த்தை வந்தாவே கருத்து நல்லடியான். என்னுடைய நல்லடியார்கள் 40 வயசு அடைஞ்சா அவருக்கு நான் 3 நோய்களை தர மாட்டேன். ஒன்று வெண்குஷ்டம், அடுத்தது கரும் குஷ்டம், மூணாவது அவருடைய புத்திய குறைக்க மாட்டேன். நல்லடியார்களை பாருங்க பெரியவர்களே சகோதரர்களே, வயசுக்கு போனாலும் அவங்களோட புத்தி கூர்மையா தான் இருக்கு. உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 80 வயசு 90 வயசு ஆகுது ஃபஜ்ருடைய பயான் உட்கார வச்சாங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம் பேசுவாங்க. நீங்க இன்றைக்கு எனக்கு பயான் செய்ய சொன்னா செய்வேன், நாளைக்கு செய்ய சொன்னா செய்வேன், நாளண்டைக்கு என்ன பேசுறதுப்பா பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டவங்க தான் இருக்கிறாங்க, இப்படிதான் நாங்க யோசிப்போம். ஆனா மௌலானா உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லா ஒவ்வொரு நாளும் பயான் செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் விளக்கங்கள். வயசுக்கு போப்போ அல்லாஹ் விளக்கங்களை கொடுக்கிறார். பெரியோர்களே சகோதரர்கள், அது தீன்தாரிக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு அடையாளம். தீன்தாரியுடைய புத்தி அல்லாஹ் குறைக்க மாட்டான், புத்தியில கூர்மை உண்டாக்குவான். நான் சொன்னேனே 100 வயசு மஷூரால கூட அவங்களுக்கு பெரிய ஒரு இடம், அவங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. வயசுக்கு போப்போ தீன்தாரிக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தருவான். துனியாதாரி அண்ணா கிழவன் வாரான், அப்பா வாரான், பரவர ஐயோ அலட்டி வந்தா சும்மா வளர்த்தி கொண்டிருப்பான். மகனே சொல்லுவார், வாப்பா போனான் அல்லவே, அவர் வளர்த்துறத இவருக்கே தாங்கலாம். ஆனா யாரு தீன்தாரியா இருப்பாங்களோ பெரியோர்களே சகோதரர்களே, அவங்க வயசுக்கு போப்போ அடுத்தவங்களுக்கு கவலை, யாழ்ல அவருடைய ஆயுள கூட்டிடுவாயாக. அவருக்கு அப்பா கிழவன் இல்ல, பெரியார் மூத்தவர், இப்படிதான் பேசுவாங்க. அப்படியா இல்லையா? அது தீனுக்குள்ள கண்ணியமா இல்லையா? சிலவங்க துவா கேட்பாங்க, யாழ்ல ஏன் ஆயுள குறைச்சி சரி அவருடைய ஆயுள கூட்டிடுவாயாக. பெரியோர்களே சகோதரர்களே, ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ் புத்திய குறைக்க மாட்டார், அல்லாஹ் புத்திய சரியா வேலை செய்ய வைப்பான். அல்லாஹ் விளக்கங்களை வயசுக்கு போனதுக்கு பிறகு ஒவ்வொரு நபிமார்களுக்கு விளக்கம் ஆரம்பிச்சதே 40 இருந்து. பெரியோர்களே சகோதரர்களே, துனியாதாரிக்கு போ 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 தீனுடைய விஷயங்கள் அல்லாஹ் குறைப்பான். வைதா பலக 50 சனா 50 வயசு அடைஞ்சா ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹஸப்துஹு ஹிசாபை யஸீரா, அவர்கிட்ட நான் ரொம்ப லேசான கேள்வி கணக்கு தான் கேட்பேன். அந்த 50 வயசு தீன்தாரிய நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் கேள்வி கணக்குல. வைதா பலக 60 சனா, எப்ப 60 வயசு அடைவாரோ அஹ்பப்து இலைஹில் இனாபா, அவருக்கு தீனுடைய தேற்றத்தை நான் இன்னும் கூட்டுவேன், ஆசைகள் இன்னும் கூட்டுவேன். மௌத்துடைய ஆசை, ஆஹிராவுடைய ஆசை, அமல்களுடைய ஆசை இன்னும் கூட்டுவேன். 60 வயசாயும் இன்னும் படுவதில்லப்பா, தொழுகிறதுக்கே படுவதில்லை, அவருக்கு தொழுகிறதுக்கே படுவதில்லை, இன்னும் தப்லீக் படுவதும் இல்லப்பா. 60 வயசு தாண்டி இன்னும் இபாதத்துல ஒரு முன்னேற்றம் இல்ல, மௌத்துக்கு ஒரு தயாரிப்பு இல்லாட்டி நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, அவர் துனியாதாரே. ஹதீஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குத்ஸில் ஹதீஸுல் குத்ஸில் சொல்றான், நல்லடியார்களுக்கு 60 ஆகினா மௌத்துடைய அமலுடைய ஆஹிராவுடைய தேற்றத்தை கூட்டுவோம். அதுதான் அடையாளம் நல்லடியானுக்கு. இன்னும் 60 தாண்டி லாபாய் 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 அப்பா ஒரு பக்தொண்டு வைத்துட்டு வரோம், 3 நாள் டைம் எங்கமான், 60 தாண்டி டைம் இல்ல அவருக்கு. وَإِذَا بَلَغَ 70 سَنَةً 70 வயசு அடைஞ்சா أَحَبَّتْهُ الْمَلَائِكَةُ, மலாயிக்காமார்கள் அவங்களோட ரக்கம் வைப்பாங்க. وَإِذَا بَلَغَ 80 سَنَةً 80 வயசு அடைஞ்சா كُتِبَتْ حَسَنَاتُهُ وَأُلْقِيَتْ سَيِّئَاتُهُ, அவருடைய நன்மைகள் எழுதப்படும், அவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான். இன்னும் எழுதவே மாட்டான். 80 வயசு வயசாளி. இன்னொரு ஹதீஸ்ல வருது, 80 வயசு வயசாளி கிட்ட நான் எப்படி அப்பா பழுத்த தாடிய பார்த்து நான் கேள்வி கணக்கு கேட்பேன். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அஷேபு நூரி ஃபகைஃப உஅஜிபு நூரி பினாரி, நூர் என்று சொன்னா பிரகாசம், நார் என்று சொன்னா நெருப்பு, நரகத்துடைய. இந்த பழுத்த தாடி இருக்குதே அது என்னுடைய பிரகாசம், அந்த பிரகாசத்தை நான் என்ன நெருப்பால் எப்படி அப்பா அதாபு கொடுப்பேன். அல்லாஹ் வெட்கப்படுறான் கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள், எங்களுக்கு ஒரு வெட்கம் வரணும், எங்களுக்கு ஒரு ரோஷம் வரணும், நாங்களும் தீன்தாரி ஆகணும் என்ற ஆசை வரணும். 80 வயசு தீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர், அல்லாவுக்காக வேண்டி வழிபட்டவன், அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிடுவான், நன்மைகளை மட்டும் எழுதுவான், பாவங்கள் எழுத மாட்டான். 90 வயசு அடைஞ்சா அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டு அவர் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் சிபாரிஷ் செய்வார். அவர் சொர்க்கம் போவார். சரி அல்லா என் குடும்பத்துல அவரையும் சொர்க்கத்துக்கு போடு, இவரையும் சொர்க்கத்துக்கு போடு, இவரையும் சொர்க்கத்துக்கு போடு, சரி நீயும் சொர்க்கம், நீ சொல்றாலும் சொர்க்கம்.
ஆனா அதுக்கு பெரியோர்களே சகோதரிகளை நாங்க எவ்வளவு தியாகம் செய்யணும், எவ்வளவு அமல் செய்யணும், அல்லாஹ்வுடைய நேசனாக மாறணும். பாவம் செஞ்சு செஞ்சு எப்படி நாங்க அல்லாஹ்வுடைய நேசனாகிறது? நாங்க நன்மை செய்யறத போல அடுத்த மக்களை பத்தி கவலைப்படணும். அடே அப்துல்லா நானா தொழாம இருக்கிறாரே, குத்தூஸ் நானா பாருங்களே, இவர் இன்னும் பரதா இல்லாம இருக்கிறாங்களே, இந்த வாலிபர்களுடைய நிலைமைகளை பாருங்களே, ஒரு கவலை வரணும், உம்மத்தை பத்தி ஒரு இறக்கம் வரணும், அவங்களுக்கு மத்தியில பாடுபடணும். அல்லாஹ் முதலாவதாக எங்களே மாத்துவான், எங்களை வச்சு அடுத்த மக்களையும் அல்லாஹ் மாத்துவான். எனவே பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டுதான் போறோம். அந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரத்துல இந்த சொத்து வலை இல்ல எடுத்துக்கொண்டு போறது. அந்த பெரியார் சொன்ன மாதிரி, மௌலானா தாவூத் சொன்ன மாதிரி, நீங்க ஸ்ரீலங்கால செய்யற அமல்கள் எல்லாம் எனக்கு வந்து சேரும். அடுத்த பெரியார்கள் சொல்லுவாங்க, லண்டன்ல எல்லாம் அமல்கள் எனக்கு வந்து சேரும். எங்களுக்கும் சொல்லலும், நீங்க யாரு சரி இதுக்கு போறோம் காலையில ஜிக்ர் செய்யறதுக்கு ஆரம்பிச்சா எனக்கு சொல்லலும், மாஷா அல்லாஹ் அவட்ட ஜிக்ர் எனக்கும் வந்து சேரும். நான் கபருக்கு போனாலும் இதுதான் உழைப்பு. ஒரு பெரியார் சொல்றார், ஏ ஆலிஷான் பங்களே கிசி காம் கி நஹீ ஹே. இந்த பெரிய பெரிய பில்டிங்கள் இருக்குதே, ஒரு பிரயோஜனமும் இல்ல. ये ऊंचे ऊंचे महले किसी काम की नहीं है. உயர்ந்த உயர்ந்த பில்டிங்கள் இருக்குதே, பெரிய பெரிய எஸ்டேட்கள் இருக்குதே, கபருக்கு வந்து உதவி செய்யுமா? दो गज जमीन का टुकड़ा छोटा सा तेरा घर है. 6 முழம் கபர் இருக்குதே, அதுதான் நாங்க போயிட்டு சேரக்கூடிய இடம். दुनिया के मुसाफिर मंजिल तेरी कब्र है. துனியால பிரயாணம் செய்யக்கூடியவனே, நீ போயிட்டு சேரக்கூடிய இடம் அந்த கபர் தான். அந்த கபருக்கு என்ன சரி சேர்க்கணுமே? கடைய சேர்த்துட்டோம், புள்ளைகள் எல்லாம் பெருசாயிட்டு, கபருக்கு நான் மௌத்தாகினாலும் இந்த கண்டி ஏரியாட அமல் எனக்கு வந்து சேரும், அல்லது இந்த ஏரியாட அமல் எனக்கு வந்து சேரும், அவருடைய தொழுகை எனக்கு வந்து சேரும், அந்த மதரசாவை நான் தான் செய்கிறேன், அந்த மதரசாவுடைய அமல் எனக்கு வந்து சேரும், அந்த லேடிஸ் பர்தா போட்டாங்க அந்த அமல் எல்லாம் எனக்கு வந்து சேரும். என்ன செல்ல போறோம்? பெரியோர்களே சகோதரர்களே, யாரு தாயியாக அமல் செஞ்சு தாவத் கொடுத்து மௌத்தாகுவாங்களோ சிரிச்சு கொண்டு மௌத்தாகுவோம். ஏன் இவர் மௌத்தாகினாலும் இன்னும் பட்டோல மூடப்படாது, அவருடைய பட்டோல திறந்துதான் நல்லா வைப்பானே. எத்தனையோ பேர் அமல் வந்து சேரணுமே. வலதத்க இது வலதத்க உம்முக பாக்கியா வன்னாசு ஹவுலக யஸ்ஹகுன சுரூரா. ஏ ஆதமுடைய மகனே, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்க கூடிய நேரத்துல நீ அழுந்து கொண்டுதான் இருந்தாய். பிறக்கக்கூடிய புள்ள அழதான் ஓணும், அழ இல்லாட்டி டாக்டர் அடிப்பார் அழுகுறதுக்கு. அழுந்து கொண்டு பிறந்தாய். வன்னாசு ஹவுலக யஸ்ஹகுன சுரூரா. சுத்தி வர மக்கள் உன்னைய கண்டு சிரிச்சு கொண்டிருந்தாங்க. அடே ஆம்பளை புள்ளி ஒண்ணு கிடைச்சிருக்குது பாருங்க, அப்பா உமா போலே இருக்கிறா, வாப்பா போலே இருக்கிறா, எல்லாம் சிரிக்கிறாங்க, நீ அழுந்து கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் வரும், அந்த அமலுக்கு அந்த நாளுக்கு நீ அமல் செய். ஒரு நாள் வரும், நீ நடுவுல மௌத்தாகி உண்ட ஜனாதா இருக்கும், சுத்தி வர எல்லாம் வளர்ந்து கொண்டிருப்பாங்க. பிறந்த நாள்ல உனைய வச்சு சுத்தி வர எல்லாம் சிரிச்சு கொண்டிருந்தாங்க, நீ அழுந்து கொண்டிருந்தாய். ஒரு நாள் வரும், அதுதான் உன்னுடைய மௌத்துடைய நாள். அந்த மௌத்துடைய நாள் உனைய நடுவுல வச்சு சுத்தி வர எல்லாம் அழுந்து கொண்டிருப்பாங்க. பெய்த்துட்டாரே வாப்பா, இல்லாட்டி பொண்டாட்டி சொல்ல வாப்புல பெய்த்துட்டானே. பெரியவர்களே சகோதரர்களே, நீங்க அழுந்து அழுந்து மௌத்தாக வேண்டாம், நீங்க சிரிச்சு சிரிச்சு மௌத்தாகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அந்த பெரியார் சொல்றா, நீங்களும் அழுந்து அழுந்து மௌத்தாகினீங்க நஷ்டம் தான். நீங்க சிரிச்சு சிரிச்சு மௌத்தா, அதுக்கு சிரிச்சு சிரிச்சு பழவி சொல்றா, இப்ப கண்ணாடிக்கு முன்னாடி என்று சிரிச்சு அப்படி பழகுற இல்ல, இது அமல் செஞ்சு பழகணும். நாங்க அடுத்தவங்கள அமல்களை கண்டு தொழாதவர் நான் பேசி தொழ ஆரம்பிச்சுட்டார், இப்ப எங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும், சந்தோஷம் வருமா இல்லையா? அந்த சந்தோஷமான சிரிப்பு தான் மௌத்துடைய நேரத்தில் உதவி செய்யும். இப்ப நாங்க மௌத்தாகினாலும் கவலைப்பட தேவையில்லை, எந்த பட்டோலை எல்லாம் மூட மாட்டான். அவருடைய அமல், இவருடைய அமல், இந்த நாட்டு அமல், அந்த வயசாளி அமல், அந்த பெண்களுடைய அமல் எந்த கபருக்கு வந்து சேரும். இவர் அழ மாட்டார், ஆனா சுத்தி வர எல்லாம் அழுவாங்க. எனவே பெரியவர்களே சகோதரர்களே, மௌத்துக்கு முன்னால தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு உழைப்பு தான் தாவத்துடைய உழைப்பு. இதுக்காக வேண்டி நாங்களும் தயாராகுவோமா? இன்ஷா அல்லாஹ் நாங்க மௌத்து வர காட்டி இன்ஷா அல்லாஹ் இந்த உழைப்பு செய்வோம் என்ற ஆசை உள்ளவங்க கொஞ்சம் கையை தூக்குங்களேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு அளவு நாங்க முயற்சி கொண்டு செய்வோம். அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் கபூல் செய்வானா? தஸ்கீல் பண்ணுவோமா? கஷ்டம். அவங்க வேலை செய்யற ஏரியா வச்சு ஒரு ஏரியால போகல, அவர் இப்படியே வாகனத்தை ரெட் லைட் பத்திச்சு நிப்பட்டி சைட பார்த்தார், ஒருத்தர் இன்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாராம். லண்டன்ல ஒருத்தர் சலாம் சொன்னாலே பெரிய வேலை. சில ஏரியாக்கள் நான் சொல்றேன்,
இவர் சலாம் சொன்னோடனே இவர் டக்குன்னு வாகனத்தை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு ஓடி வந்தாரு. முஸ்லிமா சந்திச்சு தாவத் கொடுக்கலுமே வந்து பேசி இவர் சும்மா கொஞ்சம் தாவத் கொடுத்தாரு. அவர் அலுவலத்துக்கு ஆரம்பிச்சுட்டாரு. லண்டன் நடந்தது. பேசினவர் சொன்னார், ஏன் அழுவ சொன்னார், நான் பிரதர் நான் ஒன்னும் பெருசா பேசல, நீங்க ஏன் இவ்வளவு அழுவுறீங்க சொன்னாங்க. என் வாழ்க்கையில நான் செய்யாத பாவம் இல்ல. பின்னுக்கு திரும்பி காட்டினாங்க, அந்த பெண்கள் இருக்கிறாங்களே இப்ப கூட என்னை ஜினாக்கு தான் கூப்பிடுறான். நான் போறது என்னைய சூசைட் பண்ண, என்னைய தற்கொலை செய்யறதுக்கு போறேன். எனக்கு அப்படியே வாழ்க்கை வெடப்பா இருக்குது. எனக்கு வாழ்ந்து வேலை இல்லைன்ற மாதிரி விலங்குது. இந்த நேரத்துல வந்து நீங்க மவுத்து அயாத்து ஜும்மு ஜன்னத் நரஹத் பத்தி பேசுறீங்களே, அல்லாஹ் என்னோட எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறான்னு யோசிச்சு அன்றைக்கு தௌபா செஞ்சவர் இவங்களோட அப்படியே இவங்க டிக்கெட்டை ஆர்கனைஸ் பண்ணினாங்க. இந்தியாவுக்கு ஜமாத் போனார் 4 மாசம். சும்மா யோசிங்க, எங்களை வச்சு அல்லாஹ் வேலை வாங்க தயார், ஆனா நாங்க எங்களை விற்கிறதுக்கு தயார் இல்லாட்டி. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லாஹ அஷ்தரா, அல்லாஹ் விலைக்கு வாங்குறான். வாங்குறது யாருக்கிட்ட தெரியுமா, விற்கிறதுக்கு தயார் என்றாதான். விற்காதவன் கிட்ட நீ தாண்டு வாங்க எடுக்கல மயிலா, அவர் ஈஜாப் நான் கபூல் செய்யணும். அதே மாதிரி நாங்க பேரை கொடுக்கறது என்ன தெரியுமா, ஈஜாப். அல்லாஹ் நான் ரொம்ப சீப்பியா இல்ல, இந்த நபிமார்கள் கிட்ட எடுத்த வேலை எனக்கு இத்தாளமிடையா இல்ல, நான் கொஞ்சம் வேலை செய்வேன் யா அல்லாஹ். நீங்க எழுப்பி பேரை கொடுக்கறது என்ன, நான் உனக்கு என்ன விற்க தயார் யா அல்லாஹ், நீ எனக்கு இத்தால வேலை வாங்கு. நீயத் என்று செல்றது பெரியோர்களே சவாலே பெரியோரு வேலை. நீயத்துல் முஃமின் கைரும் மின் அமலிஹி, அமலுக்கு பார்க்க நீயத்துக்கு பெரிய கூலி கிடைக்குது. ஒருத்தர் வந்து உமர் பாலாம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு சொன்னாங்க, நான் இந்த மகளோட கல்யாணத்தை இப்படி எல்லாம் பெருசா செய்ய போறேன், செலவழிச்சு லட்சக்கணக்கு. சொன்னா நல்ல விஷயம் செய்யுங்க. போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் கேட்டார், மௌலானா நீங்க நல்ல விஷயம் செய்யுங்கன்னு சொல்றீங்க, நீங்க தானே இஸ்ராஃப் என்று சொல்றீங்க, இப்படி சும்மா செலவழிக்கிறது. சொன்னா வா உனக்கு சொல்றேன், இவர் சம்பாதிக்க கொள்ள இவர்கிட்ட நியத்து என்ற பள்ளி அப்படி செலவழிக்கணும், இப்படி செலவழிக்கணும், பெரிசா செய்யணும். எனவே நான் 3 hour பயான் செஞ்சாலும் இவருக்கு ஜெமிக்காது. உனக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோ, சம்பாதிக்க கொள்ள நியத்துவை யால என்ற ஒரு சதத்தை சரி வீணாக்க வேண்டாம், தீனுக்கே தான் யா அல்லாஹ். அல்லாஹ் உனக்கிட்டால வேலை வாங்குவான். நியத்து இருக்கிறதே பெரியவர்களை சொல்ல அல்லாஹ் வேலை வாங்குவான். நாங்க எங்களை விற்கிறது தான் பேர் கொடுக்கிறது. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வாங்கினான் என்றா போறது, இல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் நாங்க புறகி போறது. வித்து கொண்டே இருப்போம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாங்குவான். சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரு 4 மாசம் போவோம், நியத்துள்ளவங்க கொஞ்சம் எலும்புகளே.